ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அபவுட் திங்கர்ஸ் யூடியூப் சேனல். அறிவை விரிவு செய், அறிவை பகிர்வதற்கு. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து என்னென்னா, அந்த யூனிட் 5 ஸ்பெக்ட்ரமோட கண்டினியூவேஷன் வீடியோ தான். நம்ம அதில் வந்து யூனிட் 5ல 2 சாப்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் நேஷனலிசம் இன் மாடர்ன் இந்தியா, அதோட வீடியோ வந்துடுச்சு. இது வந்து அதோட கண்டினியூவேஷன், சாப்டர் 11, Indian National Congress Foundation and the Moderate Phase. Foundation of Indian National Congress. So early 1870s and 1880sலாம் இந்தியாவில் வந்து நிறைய அசோசியேஷன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருந்த டைம் அது. அப்போ வந்து ரிட்டையர்ட் இங்கிலீஷ் சிவில் சர்வெண்ட் வந்து ஏஓ ஹியூம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இது, இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றது ஒன்று ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் செஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா, கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா பாம்பேயில். எப்போ நடக்குது? டிசம்பர் 1885ல். இதுக்கு முன்னாடி 2 செஷன் நடந்திருக்கும். அதாவது 1883 ஒரு செஷனும் 1885 ஒரு செஷனும். நம்ம 1883 செஷன் தான் நம்ம வந்து போன வீடியோவில் இதை பற்றி பார்த்துருப்போம். தட் இஸ் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கொல்கட்டா அப்படின்னு ஒரு அசோசியேஷன். ஸோ இவங்களோட லீடர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, சுரேந்திரநாத் பானர்ஜியும் ஆனந்த மோகன் போஸும் தான் இதோட அசோசியேஷனோட லீடர்ஸாக இருப்பாங்க. இவங்க தான் வந்து ஒரு ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் வந்து பண்ணுவாங்க டிசம்பரில் கல்கட்டாவில். ஸோ அதுதான் வந்து இதோட ஃபர்ஸ்ட் 1883 மீட்டிங். அப்புறம் 1885ல் ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் இதோட ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் ஐஎன்சி வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, இது பாம்பேயில் நடந்திருக்கும். 72 டெலிகேட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க, 72 மெம்பர்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாரோட பிரசிடென்ட்ஷிப் அப்படின்னு பார்த்தா உமேஷ் சந்திர பானர்ஜி, WC பானர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷம் கடைசி மாதம் டிசம்பரில் வந்து நம்ம வந்து ஒரு மீட்டிங் வந்து நடத்தணும் அப்படின்றது காங்கிரஸோட முடிவாக இருக்கும். ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிரசிடென்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா, தாதாபாய் நவ்ரோஜி, பத்ருதீன் தியாப்ஜி, ஃபெரோஸ் ஷா, சந்திரசார்லு, ஆனந்த சார்லு, அந்த மாதிரி சில இம்பார்ட்டண்ட் லீடர்ஸ் எல்லாமே இங்கே வந்து லீடர்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. அண்ட் 1890ல் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதாவது கதமினி கங்குலின்னு சொல்லிட்டு, அவங்க தான் வந்து நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் உமன் கிராஜுவேட், அதாவது முதல் பெண் பட்டதாரி அப்படின்னு யாருன்னு பார்த்தா கதமினி கங்குலி. அவங்க வந்து கல்கட்டா யூனிவர்சிட்டியில் வந்து பட்டம் வாங்கியிருப்பாங்க. அவங்க வந்து அந்த 1890 காங்கிரஸ் செஷனில் வந்து அவங்க வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அதில் ஐஎன்சி என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் உமனுக்குமே வந்து அந்த ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான் நாங்கள் கொடுக்குறோம், அவங்களையும் வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம், இந்த மாதிரி அவங்களோட பார்ட்டிசிபேஷனும் இந்த ஃப்ரீடம்க்கு வந்து ரொம்ப தேவை அப்படின்றத வந்து அவங்க அந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து நிறைய நேஷ்னலிஸ்ட் ஆக்டிவிட்டியை வந்து எது மூலமாக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய கான்ஃபரன்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க, அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அது மூலமாக வந்து அவங்க வந்து பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, நியூஸ் பேப்பர்ஸில் இதை பற்றி எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த நியூஸ் பேப்பர் எல்லா ரீஜனுக்கும் போய் சென்றடையும் போது அங்கே இருக்கிற மக்களுமே வந்து அதை பற்றி தெரிஞ்சு அவங்க வந்து ஓகே நம்ம இனிமேல் வந்து இதுக்கு போராடணும் அப்படின்ற ஒரு இது வருது. நெக்ஸ்ட் வந்து லிட்ரேச்சர், இலக்கியம், அவங்க நிறைய லீடர்ஸ் வந்து புக்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. ஸோ அது மூலமாகவுமே வந்து இந்த வந்து நேஷனலிசம் அப்படின்ற ஒன்று வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப வளர்ந்து வந்துட்டே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வாஸ் இட் அ சேஃப்டி வேல். ஸோ இந்த ஐஎன்சி வந்து யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்றது தெரியும், ஏஓ ஹியூம். அவர் வந்து ஒரு பிரிட்டிஷர். ஸோ எதுக்கு ஒரு பிரிட்டிஷர் வந்து இந்தியன்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணி ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நம்ம இந்தியர்களுக்கு வந்து ஒரு கேள்வியாக இருந்திருக்கு. அண்ட் அந்த டைமில் வந்து நம்மளோட கவர்னர் ஜெனரல் யார் இருந்திருக்காருன்னு பார்த்தா டஃப்ரின் பிரபு தான் இருந்திருக்காரு, லார்ட் டஃப்ரின் தான் இருந்திருக்காரு. அவர்கிட்ட போய் ஹியூம் வந்து சொல்கிறாரு, நீங்கள் இதை வந்து இந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் ஆக போகிறது, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ன்றது ஸ்டார்ட் ஆக போகுது, ஸோ அதுக்கு நீங்கள் எதுவுமே அப்போஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஹியூம் சொல்லும் போது டஃப்ரினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது சில எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ், அதாவது தீவிரவாதிகள் தலைவர்கள் ஒருத்தர் வந்து லாலா லஜ்பத் ராய், அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது ஒரு சேஃப்டி வேல் தியரி, அதாவது இது ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமா வந்து பிரிட்டிஷர் வந்து இதை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பிரிட்டிஷரே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதில் இந்தியன்ஸை ஜாயின் பண்ண சொல்கிறாங்க, பிரிட்டிஷர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து சில டிமாண்ட்ஸோ சில சஜஷன்ஸோ கொடுக்க சொல்கிறாங்க. அதை வந்து ஏற்று அதை நடத்தாததும் ஒரு பிரிட்டிஷ் சைடில் தான் இருந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சேஃப்டியான ஒரு மெஷர் வந்து பிரிட்டிஷ் சைட்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல்
மார்க்சிஸ்ட் சைட்லேருந்து இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க. பட் இப்போ இருக்கிற மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இது ஒரு பாசிட்டிவான நோக்கத்தோடு இவங்க கொண்டு போகிறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த இந்தியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு யுனைட்டடாக ஃபார்ம் ஆகி அவங்க எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் வைஸாகட்டும், பொருளாதார வைஸ், எக்கனாமி வைஸாகட்டும் அவங்க வந்து பிரிட்டிஷர்கிட்ட வந்து அவங்க டிமாண்டை வந்து அவங்களால சொல்ல முடியுது. அப்படி ஒரு ஆர்கனைசேஷனாக இது வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்தியன்ஸே வந்து இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி பிரிட்டிஷருக்கு அகெயின்ஸ்டாக போராட முடியாத ஒரு டைம் அது. அண்ட் அதை வந்து ஏஓஹியூம் வந்து பயங்கரமாக அது நம்மளுக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்ல வராங்க. அண்ட் சில காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில காங்கிரஸ் லீடர்ஸ் இல்லை, பிபி சந்திரா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாமே வந்து ஹியூமை வந்து ஒரு லைட்னிங் கண்டக்டராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸோ அவர் மூலமாக சில விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத வந்து காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து முடிவு பண்ணி ஸோ அவரை யூஸ் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சில தியரிஸ் இருக்க தான் செய்யுது. இப்போ வந்து இந்த காங்கிரஸோட எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதோட எய்ம் என்ன அப்படின்றது வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு நேஷனலிஸ்ட் மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் ஆல் ஓவர் இந்தியா அப்படின்றது இதோட எய்ம். நெக்ஸ்ட் வந்து பீப்புளுக்கு வந்து பொலிட்டிக்கல் வைஸாக ஒரு எஜுகேஷன் வந்து கொடுக்கணும். அரசியல் ரீதியாக கல்வி வந்து மக்களுக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி அதுதான் மெயினான ஹெட் குவார்ட்டர்ஸ், ஒரு மெயினான பிளேஸ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பீப்புளுக்கும் லீடர்ஸ்க்கும் உள்ள ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து எல்லாம் யுனைட்டியாக இருக்கணும் அண்ட் நம்ம பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக போராடிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பீப்புளுக்கு வந்து இதுதான் நம்ம நாட்டில் நடக்குது, இதுதான் வந்து இப்படியெல்லாம் இருக்குது, ஸோ இதெல்லாமே வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் மாதிரி அவங்க ரெடி பண்ணி அதை போய் பிரிட்டிஷ்கர்கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணுறதாகட்டும், ஒரு நேஷ்னல் யூனிட்டி ஃபீலிங் ஆகட்டும், ஒரு இந்தியன் நேஷ்னலோட இதெல்லாமே வந்து என்னென்னா காங்கிரஸோட எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் தான் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எரா ஆஃப் மாடரேட்ஸ் 1885 to 1905. இம்பார்ட்டண்ட் லீடர்ஸ். ஸோ அந்த டைமில் இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி, ஃபெரோஸ் ஷா மெஹ்தா, டிஇ வாச்சர், டபிள்யூசி பானர்ஜி, எஸ்என் பானர்ஜி. இவங்களா தான் வந்து அந்த காங்கிரஸ் ஸ்டார்ட் ஆனோடனே இருந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ். இவங்கள வந்து இவங்க என்னென்னு டேர்ம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லி டேர்ம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் இன்னொரு குரூப்புமே இருக்குது. அது பேர் என்னென்னா எக்ஸ்ட்ரமிஸ்ட், அதாவது தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு குரூப்பும் இருக்குது. இந்த மாடரேட்ஸ் வந்து எப்படி வந்து பிரிட்டிஷர்கிட்ட அவங்களோட வேண்டுகோள் பெட்டிஷன் எல்லாமே அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து 3 P's அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. தட் இஸ் ப்ரேயர், பெட்டிஷன் அண்ட் ப்ரொடெஸ்ட். ப்ரேயர் அப்படின்றது என்ன அப்படின்னா அவங்க ஒரு இதை வந்து வேண்டுகோளாக வந்து பிரிட்டிஷ்க்கு இதுக்காக கொடுக்குறாங்க. பெட்டிஷன்னா ஒரு மனு மூலமாக அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் ப்ரொடெஸ்ட், இது ரெண்டுமே நடக்கலை அப்படின்னா அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரொடெஸ்ட் போகிறாங்க. அந்த ப்ரொடெஸ்ட்டுமே அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனலில் எப்படி ப்ரொடெஸ்ட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்களோ அது மாதிரி தான் அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க வந்து 2 மெத்தடாலஜி வச்சு மூவ் பண்ணுறாங்க. ஒன்று அப்படின்றது என்ன அப்படின்னா பப்ளிக் கிட்ட இவங்க வந்து அப்போது வந்து நாட்டில் எப்படி சூழ்நிலை இருக்குது, என்ன மாதிரி இது இருக்குது அப்படின்றத வந்து பீப்புள் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக நேஷ்னல் யூனிட்டி, நேஷ்னல் ஸ்பிரிட்டை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ பீப்புள் எல்லாருமே ஒருங்கிணைந்து வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக போராடணும் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட வந்து கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு வந்து ரிஃபார்ம்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை வந்து அவங்க வைப்பாங்க. ஸோ இதெல்லாமே அவங்க ப்ரேயர்ஸ் அண்ட் பெட்டிஷன்ஸ் மூலமாக தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றது வந்து லண்டன்லேயுமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. 1889 தான் லண்டனில் எஸ்டாப்ளிஷ் ஆகும். இது வந்து யார் ரொம்ப ப்ரொமோட் பண்ணுவா இதை பற்றி அப்படின்னு பார்த்தா தாதாபாய் நவ்ரோஜி தான் ரொம்ப ப்ரொமோட் பண்ணுவார். ஸோ அங்கே இருக்கிற பீப்புள் கிட்ட வந்து இந்தியாவோட கண்டிஷன் அதெல்லாம் பற்றி சொல்லி அவங்களோட சப்போர்ட்டையும் வாங்குறதுக்காக அவர் பண்ணிட்டு இருப்பார். அண்ட் 1890 அந்த ஐஎன்சி காங்கிரஸ் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 1892 இந்த ஐஎன்சி மீட்டிங் வந்து நம்ம வந்து
லண்டனில் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பிரிட்டிஷோட எலெக்ஷன்ஸ் வந்து 1891 வந்துடும். ஸோ இவங்க வந்து அதுக்கப்புறம் இதை போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அண்ட் போஸ்ட்போன் பண்ணதுக்கப்புறம் இந்த டாபிக் எடுத்து அவங்க அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மாடரேட் நேஷனலிஸ்ட். ஸோ மிதவாதிகள் வந்து நம்மளோட ஃப்ரீடம்காக அவங்க பண்ண சில கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எக்கனாமிக் கிரிட்டிக் ஆஃப் பிரிட்டிஷ் நேஷனலிசம். ஸோ ஏர்லி நேஷனலிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா தாதாபாய் நவ்ரோஜி, ஆர்சி தட், டி வாச்சா. அவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து எப்படி வந்து நம்மளோட இந்தியாவை வந்து பொலிட்டிக்கல் ஆகட்டும் எக்கனாமிக் வைஸ் ஆகட்டும் எப்படி வந்து நம்மளை ரூல் பண்ணுறாங்கன்றதை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிய வருது, நம்மளோட நாட்டில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸையுமே வந்து அவங்க அழிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து தாதாபாய் நவ்ரோஜி தான் வந்து இந்த ட்ரெயின் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து சொல்லுவார். அது என்ன ட்ரெயின் தியரினா என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ரா மெட்டீரியல்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கண்ட்ரியில் போயிட்டு ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக வந்து எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் திருப்பியுமே வந்து அதை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுற ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக இதனால நம்மளோட கண்ட்ரியில் இருக்கிற அந்த பெசன்ஸ், அதாவது விவசாயிகள் ஆகட்டும் ஆர்டிஷியன்ஸ் ஆகட்டும் அவங்களோட நிலையுமே வந்து ரொம்ப எக்கனாமிக் வைஸாக ரொம்ப பின்தங்கிய நிலையெல்லாம் நம்ம போயிட்டுருப்போம். அது இல்லாமல் இந்த ஏர்லி நேஷனலிஸ்ட், அதாவது அந்த தாதாபாய் நவ்ரோஜி அந்த மாதிரி சில லீடர்ஸ்லாம் வந்து நிறைய டிமாண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட வைப்பாங்க, அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட வைப்பாங்க. என்ன அப்படின்னா, லேண்ட் ரெவன்யூ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலவரியை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அபாலிஷன் ஆஃப் சால்ட் டேக்ஸ், அதாவது உப்புக்குன்னு ஒரு வரி இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து அதை வாங்காதீங்க, அதை அபாலிஷ் பண்ணுங்க ஃபுல்லாக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த பிளான்டேஷன் லேபர்ஸ் அங்கே போய் வேலை பார்க்குற அந்த லேபர்ஸோட அவங்களுக்கு சில ஒர்க் பண்ணும் போது சில கண்டிஷன்ஸ் வந்து சில ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த இடத்துல வேலை பார்க்கும்போது. ஸோ அங்கே வந்து அவங்க சில திருத்தங்கள் அங்கே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது இவங்க வந்து அந்த மிலிட்ரிக்குன்னு தனியாக பண்ண டிஃபென்ஸுக்குன்னு பண்ணுறதுல வந்து நிறையா செலவு பண்ணுவாங்க. ஸோ அந்த இதை வந்து நீங்கள் குறைங்க அப்படின்னு நிறையா டிமாண்ட்ஸை வந்து பிரிட்டிஷ் கிட்ட வந்து யாருன்னா நம்ம இந்தியர்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுதான் வந்து இந்த எக்கனாமிக் கிரிட்டிக் பற்றி இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ப்ராபகேண்டா இன் லெஜிஸ்லேச்சர். 1920 வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது சட்டசபை வந்து அவ்வளோ பெரிய ஒரு பவர் கொண்டு அது இருந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் 1861 இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் மூலமாக இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றத ஒன்று செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்தியன் மெம்பர்ஸை வந்து அதில் வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுவும் கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கும். அதில் 1861 1862 1892 வரைக்கும் 45 இந்தியன் மெம்பர்ஸ் தான் வந்து அதில் நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நாமினேட் பண்ணுற எல்லா மெம்பர்ஸுமே வந்து எப்படின்னா ரொம்ப ரிச்சாக ரொம்ப நிறைய லேண்ட் வச்சுருக்கிறவங்க அந்த மாதிரி பீப்புளை தான் வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ரொம்ப கம்மியான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தான் அந்த கவுன்சிலுக்குள்ளே போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட லீடர்ஸ் யார் அப்படின்னா சையத் அகமது கான், கிறிஸ்தோதாஸ் பால், விஎன் மன்லிக், கேஎல் நல்கர் அண்ட் ராஷ்பிகாரி கோஷ். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப செலக்டடான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அந்த கவுன்சிலுக்குள்ளே போனவங்க. அது இல்லாமல் 1885 1892 வரைக்கும் சில டிமாண்ட்ஸ் வந்து இந்த நேஷனலிஸ்ட் வந்து பிரிட்டிஷர்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா, எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கவுன்சில், தட் இஸ் இந்த கவுன்சில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகணும், நிறைய இந்தியர்கள் வந்து அந்த கவுன்சில் கிட்ட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கவுன்சில். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ரிஃபார்ம் ஆஃப் கவுன்சில், அதாவது இந்த கவுன்சிலில் வந்து சில சீர்திருத்தங்கள் பண்ணணும். அதாவது இந்த கவுன்சில் கிட்ட இந்த ஃபினான்ஸ் அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து இவங்க கிட்ட வந்து ரொம்ப அக்சசபிள் பண்ணுற மாதிரி, இவங்களுக்கு அந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் பவர் நிறைய இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்றது தான்
இவங்களோட டிமாண்ட்ஸாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த நேஷ்னலிஸ்ட் வந்து எப்படின்னா ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் வேணும், அதாவது இந்த நாட்டை வந்து சுயமாக நம்ம ஆட்சி செய்கிற மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது மாதிரி நிறைய அவங்க சொல்லிட்டு வருவாங்க. பட் ஆனால் பிரிட்டிஷர்ஸ் வந்து அதுக்கு வந்து பண்ண மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து என்ன வரும் அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 வரும். பட் இதுவுமே வந்து ஒரு ஃபெயிலியரில் தான் முடியும். பீப்புளுக்கான எல்லா இதுவுமே வந்து எல்லா டிமாண்டுமே வந்து அதில் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அண்ட் இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து இந்தியன் மெம்பர்ஸ் வந்து கவுன்சிலில் நிறைய ஆட் பண்ணாலும் அவங்களோட மெஜாரிட்டி தான் வந்து அதில் ஜாஸ்தியாக இருந்துட்டு வந்தது. அண்ட் அது இல்லாமல் வந்து நேஷ்னலிஸ்ட்டும் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறையா வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக போராட ஆரம்பித்த ஒரு டைம் தான். பட் அவங்களோட ஒரு இது என்னன்னா அவங்க என்ன ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த டெமோக்ராட்டிக் பேஸ், அதாவது மக்களை வந்து உள்ளே சேர்த்து இன்னும் போராடுற ஒரு பெரிய மாசானதை வந்து அவங்க விரும்பினதே கிடையாது. அவங்களோட போராட்டம் எல்லாமே வந்து இட் இஸ் கன்ஃபைன்டு டு அ பர்டிகுலர் கிளாஸ் தான். அதை தாண்டி அதர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டிக்கு அது போனது கிடையாது. அதுதான் வந்து இவங்க வந்து மாடரேட்ஸ் பண்ண ஒரு நெகட்டிவாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கேம்பெயின்ஸ் ஆஃப் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். மாடரேட்ஸோட கேம்பெயின் என்னவா இருந்தது, அவங்களோட பிரச்சாரங்கள் என்னவா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் இதை பற்றி பார்க்கும்போது என்னென்னா கவர்மெண்ட் வந்து இந்தியனைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்றதுல தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொருளாதார வகை பார்க்க போகிறோம். அதில் வந்து இந்தியனைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஐசிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணும்போது அதில் வர போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்தியன்ஸ் மட்டுமே இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்தியனைசேஷன் ஆஃப் த கவர்மெண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு. இது வந்து பொருளாதாரம் வகையில் என்ன அப்படின்னா இப்போ பிரிட்டிஷ் சிவில் சர்வன்ட்ஸ் வந்து இந்த போஸ்டிங்க்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட சேலரிஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. அதுவே இந்தியன்ஸ் வந்து அந்த போஸ்டிங்கில் இருக்கும் போது நம்மளோட எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ஸ், அதாவது அரசியல் வகையாக எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பிரிட்டிஷோட அஃபிஷியல்ஸோட சேலரிஸ்லாம் வந்து இங்கிலாந்து அவங்க வந்து ரிட்டையர் ஆகி போனதுக்கப்புறமாவும் அவங்க வந்து ஒர்க்கில் இருந்த டைமும் சரி அவங்களோட அமௌண்ட், தட் இஸ் அவங்களோட சேலரிலாம் வந்து இங்கிலாண்டில் இருக்கிறவங்களுக்கு போகும். அது வந்து யாரோட இதுலேருந்து போகுது அப்படின்னா இந்தியாவில் கலெக்ட் பண்ணுற ரெவென்யூஸ் மூலமாக தான் அவங்களோட சேலரி பே ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதை வந்து அதுக்கு எதிர்த்து வந்து இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. அண்ட் மாரல் கிரவுண்ட்ஸ் இதில் அப்படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்தியன்ஸை வந்து பிரிட்டிஷர் வந்து ஒரு இடத்துல டிஸ்கிரிமினேட் பண்ணி தான் வைக்கிறாங்க. என்னென்னா அங்கே வந்து அந்த கலர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கும்ல, ஒயிட் அண்ட் பிளாக்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் நம்ம இந்தியன்ஸை டிஸ்கிரிமினேட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான எந்த ஒரு ஹை பொசிஷனுமே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் அவங்க கொடுக்கறது கிடையாது. அதுக்கு எதிர்த்து இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு அகெயின்ஸ்டா அப்படின்னா ஜுடிஷியலையும் எக்ஸிக்யூட்டிவுமே வந்து செப்பரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் பற்றி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு டைம் கன்சியூமிங்கானது, ரொம்ப நேரத்தை வந்து செலவழிக்குது. அண்ட் அங்கே போய் நம்ம போகணும் அப்படின்னா நம்மளுக்கு காசு ஜாஸ்தியாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஜுடிஷியல் சிஸ்டம்க்கு அகெயின்ஸ்டாக அவங்க இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சில வார்ஸ்லாம் அவங்க அந்த டைமில் பண்ணுறாங்க. ஏன்னா பர்மா வந்து நம்ம கூட இணைக்கிறதுல ஒரு ஃபாரின் பாலிசி இதாகட்டும். ஆப்கானிஸ்தான் கூட அவங்க ஒரு சண்டை போட்டிருப்பாங்க, ஆங்கிலோ ஆப்கான் வார்னு சொல்லி நடந்திருக்கும். அது 1870s ரேஞ்சில் அந்த இடத்துல நடந்திருக்கும். ஸோ அதுக்குமே வந்து எல்லாமே நம்மளோட பீப்புள் தான், நம்மளோட வெப்பன்ஸ் தான், நம்மளோட மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு எக்கனாமிக் வைஸாக ஒரு பேக்வேர்ட்னஸ் தான் இருக்குது. ஸோ அடுத்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எங்களுக்கான வெல்ஃபேரை நீங்கள் பண்ணுங்கள், எஜுகேஷன் ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும், சானிடேஷன் ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கும், எங்களுக்கு அதை வந்து நீங்கள் வந்து நல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்திய மக்கள் வந்து பிரிட்டிஷ் நம்மளை மட்டும் ரூல் பண்ணல, அவங்க நிறைய கண்ட்ரீஸை ரூல் பண்ணிட்டு இருந்த டைம் அது. அங்கே வந்து நம்ம பீப்புள் வந்து அங்கே போய் ஒர்க் பண்ணுற அவங்களுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து அங்கே அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டதும். அண்ட் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து இந்த கலர் வச்சு எங்களை வந்து பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டும் அவங்க வந்து நிறையா பிரச்சாரங்களை வந்து மேற்கொண்டுட்டு இருந்திருப்பாங்க. அடுத்து அப்படி என்ன இருக்குன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ். சிவில் ரைட்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தா ரைட் டு ஸ்பீச்சு,
தாட் அசோசியேஷன், ஃப்ரீ ப்ரெஸ் வச்சுக்கிறது, அதாவது இந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி செல் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஒரு சிவில் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கேம்பெயின், இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறதுனால நம்ம வந்து நம்மளோட ஐடியாஸ் எல்லாமே வந்து எல்லா பீப்புளுக்குமே வந்து ரீச் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அண்ட் இவாலுவேஷன் ஆஃப் தி ஏர்லி நேஷனலிஸ்ட். எப்படி இந்த நேஷனலிஸ்ட், இந்த தேசியவாதிகள்லாம் வந்து தேசியவாதி தலைவர்கள்லாம் வந்து நம்மளை வந்து எப்படி நேஷ்னலிசமும் நேஷ்னல் ஸ்பிரிட்டும் நம்மள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் அது. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து they represent the progressive force, அதாவது இவங்க வந்து முற்போக்கு படை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நம்ம குறிப்பிடுறோம். இவங்க வந்து இந்தியா முழுவதும் வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து போராடணும் அப்படின்றத சொல்ல வராங்க. அண்ட் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஐடியாஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் என்ன மாதிரி கேரக்டரில் பிரிட்டிஷ் வந்து நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து மக்களிடையே இது பண்ணுறாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் பீப்புள் வந்து எந்த ரிலீஜன் என்ன இருந்தாலும் அவங்க எல்லாமே சேர்ந்து அரசியல் ரீதியாக ஒன்றா சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டுக்காக போராடுறாங்க. இவங்க எங்கே ஃபெயில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால அந்த டெமோக்ராட்டிக் பேஸை வந்து வைடன் பண்ண முடியல. அதுவே வந்து இவங்களோட ஒரு நெகட்டிவாக சொல்லப்படுது. இன்னொன்று என்ன அப்படின்னா ரோல் ஆஃப் மாசஸ், அதாவது இவங்க வந்து அதிக எண்ணிக்கை கொண்டு மக்களை திரட்டி அவங்க வந்து போராட்டம் பண்ண மாட்டாங்க. இவங்களோட நேஷனல் மூமெண்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு பர்டிகுலர் சோஷியல் பேஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி வரைக்கும் தான் இருக்கும். இவங்க வந்து லோவர் பேஸ் வரைக்குமே போக மாட்டாங்க. ஸோ இவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இவங்க பிரிட்டிஷ் கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணுறதும் ஒரு பர்டிகுலர் பீப்புளோட அமைப்பில் இருந்தால் அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு பயங்கரமான நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிஸ்டில் இருக்கிற சில பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஆட்டிடியூட் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ ஆட்டிடியூட் ஆஃப் கவர்மெண்ட் என்னன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஸ்டார்ட் ஆன டைம்லேருந்தே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து எப்படின்னா காங்கிரஸ்க்கு எதிர்த்து தான் அவங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை வந்து எந்த இதில் சொன்னால் லார்ட் டஃப்ரின் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா இட் இஸ் அ ஃபேக்ட்ரி ஆஃப் செடிஷன்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து நிறைய தேச துரோகம் நிறைந்த பீப்புளோட அமைப்பு, மக்களோட அமைப்பு இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இது வந்து ஒரு பிராமணர்கள் ஒன்றா சேர்ந்து நடத்துகிற ஒரு அசோசியேஷன் இது ஒரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து இதுனா சர் சையத் அகமது கான், இவர் வந்து என்ன அப்படின்னா இவர் வந்து அந்த டைமில் வந்து அவங்க டிவைட் அண்ட் ரூல் பாலிசி வந்து பிரிட்டிஷ் வந்து பண்ண டைமில் ஸ்ரீ சையத் அகமது கான் வந்து முஸ்லீம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி முஸ்லீமோட இதை வந்து அவர் ரொம்ப பேச ஆரம்பிச்சிருவார். ஸோ அது வந்து பிரிட்டிஷருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான வெல்கமாக தான் இருக்கும். ஏன்னா பிரிட்டிஷ் வந்து நம்மளது எப்படி டிவைட் பண்ணி எப்படி ரூல் பண்ணலான்றதை தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷோட இன்னொரு பாலிசி என்னென்னா கேரட் அண்ட் ஸ்டிக்ன்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பரிசு, ஒரு ரிவார்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்மளை வந்து பனிஷ் பண்ணுவாங்கள்ல, அதுதான் வந்து கேரட் அண்ட் ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பிரிட்டிஷர்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாடரேட்ஸோட பீரியட் வந்து ரொம்ப கம்மியான பீரியட் தான் இருக்கும். அவங்க வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக ரூல் பண்ணியிருக்காமா, அவ்வளோ எஃபெக்டிவாக வந்து அந்த மீட்டிங்ஸ், அந்த அசோசியேஷன்ஸ், அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்க மாட்டாங்க. அண்ட் பிரிட்டிஷ் வந்து என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா ஓகே மாடரேட்ஸ் மிதவாதிகள் மட்டும்தான் அப்படின்றத தான் யோசிப்பாங்க தவிர அவங்க வந்து அடுத்து ஒரு பெரிய ஒரு நேஷனலிசம் மூமெண்ட் வந்து வரப்போகுது அப்படின்றத அவங்களால வந்து யோசிக்க முடியாத ஒரு இதாக இருந்திருக்கும். இதோட இந்த யூனிட் முடிஞ்சிச்சு, 5th யூனிட் இதோட முடிஞ்சிச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.